எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். போன வீடியோவில் நாம் அன்பை உடைக்கக்கூடிய காரணிகளை பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் சந்தோஷமான பிள்ளைங்களை வளர்க்குறது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க நம்ம அவங்கள டிசிப்ளின் பண்ணும்போது சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருந்தாலே இவங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரியை போல் பெற்றோரை பார்க்குறாங்க. 2 கொரிந்தியர் 1:24 பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரியாயிராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தாங்க நாம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு எதிரி இல்லை, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் உதவி செய்கிறோம் அப்படின்றத நாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ சந்தோஷமான பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு சில காரியங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட்ஸ் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியாமல் போகுது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்றத ஜாஸ்தி சொல்லணும். என்னங்க சொல்கிறீங்க, என்ன செய்யணும்னு சொன்னால் கூட எங்கள் பிள்ளைங்க அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? விஷுவல் சார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் பிள்ளைங்க காலையில் எழும்புனதுலேருந்து அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும், ப்ரெஷ் பண்ணணும், குளிக்கணும், டிஃபன் சாப்பிடணும், அது எல்லாத்தையுமே நம்ம பிக்சராக எடுத்து ஒரு சார்ட்டில் ஒட்டிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களாவே ஒவ்வொரு ஆக்டிவிட்டி முடித்ததுக்கப்புறமும் அதில் டிக் பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள சொல்லலாம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீ டிக் பண்ணியிருந்த எல்லா ஆக்டிவிட்டிலையும் அப்படின்னா நான் அதுக்கு ஸ்டார் போடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு வாரத்தில் 5 நாள் இல்லை 6 நாளுக்கு நீ ஸ்டார் வாங்கியிருந்த அப்படின்னா நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணலாம். அதுவும் ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா நானும் ஸ்டார் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த காரியங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை எப்போ செய்யணும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசி சிரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்கும்போது கிளாஸ் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த டீச்சரை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் உன் ஃப்ரெண்ட்ஸோடு நீ தாராளமாக பேசி சிரிக்கலாம், ஆனால் கிளாஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாது அப்படின்றத நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்கள எதையுமே செய்ய விட மாட்டாங்க, எங்கேயுமே போக விட மாட்டாங்க. அப்போது நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிள்ளைங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களோட கேரக்டரை அஃபெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்களுக்கு நம்ம எஸ் சொல்லலாம். ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த டைமில் போகணும், எவ்வளோ நேரம் போகணும் அப்படின்ற பவுண்ட்ரியோடு கூட நம்ம அவங்கள அனுப்பலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. 2வதாக பார்த்தோம் அப்படின்னா, சர்ச்சில் கூட பிள்ளைங்க ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஸ்டேஜுக்கு ஓடுவாங்க, மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பிள்ளைங்கள கண்ட்ரோல் பண்ணணும். அதே நேரத்தில் அவங்க எங்கேயும் ஓடலை, அமைதியாக உட்காந்துருக்காங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் ஏதோ ஒன்று எழுதுகிறாங்க, ஏதோ ஒன்று விளையாடுறாங்க அப்படின்னா அதை நம்ம தாராளமாக அலோவ் பண்ணலாம். அதுக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க புக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். பைபிள் கேரக்டர்ஸ் உள்ள கலரிங் புக்கெல்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம். சவுண்டு வராத பால் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி விளையாட வைக்கலாம். ஆனால் ஃபோனில் கண்டிப்பாக கேம் விளையாட வைக்கிறதோ இல்லை வீடியோ பார்க்க வைக்கிறதோ தப்பு. சில பேர் ஒன்றுமே சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என் பிள்ளை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீமுமே தப்பு. அதனால் பிள்ளைங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஓரளவுக்கு பிள்ளைங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா பாஸ்டர் கொடுக்குற மெசேஜை நீ நோட்ஸ் எடுத்து பழகு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம அவங்கள பழக்குவிக்கலாம். சர்ச்சில் நம்ம ரொம்பவுமா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க சர்ச்சை சந்தோஷமான ஒரு இடமா பார்க்க மாட்டாங்க. பின்னாடி அவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு விரும்பவும் மாட்டாங்க. அதே மாதிரி சர்ச்லேயோ இல்லை வேறு ஏதாவது பப்ளிக் பிளேசஸ்லேயோ பிள்ளைங்களை நாம் அடிக்கக்கூடாது. அப்படி நாம் அடிக்கும்போது நம்மளை எதுக்காக அடித்தாங்க, என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத அவங்க புரியறதுக்கு பதிலாக யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது.
மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக கிறிஸ்டின் பிள்ளைங்களை வந்து நம்ம டிவி பார்க்கக்கூடாது, இல்லை ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க நினைப்பாங்க கிறிஸ்டின் லைஃப் அப்படின்னாலே ஒரு போரிங், எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஹோலி லைஃப் தான் ஜாலி லைஃப் அப்படின்றத நாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீ இன்றைக்கி துக்கமாக இருக்கிற, நாங்கள் உன்னை கண்ட்ரோல் பண்ணும்போது நீ துக்கமாக இருக்கிற, ஆனால் உன்னோட துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 அந்த வசனம் இருக்குது. இன்றைக்கி வந்து நீ வந்து நிறைய விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுனால பின்னாடி உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஓட்டப்பந்தய வீரர்களை நம்ம அவங்களுக்கு காமிக்கலாம். எல்லாரும் தூங்குற மாதிரி அவங்க தூங்க மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட மாட்டாங்க. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், காலையில் எழும்பணும், அதெல்லாம் அவங்களுக்கு அப்போ ரொம்ப துக்கமாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு நாள் அவங்க ஜெயிப்பாங்க, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட பைபிள் கூட ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பை ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு தான் ரிலேட் பண்ணுது இல்லையா? ஸோ இன்றைக்கி துக்கமாக இருக்கிற நீ நாளைக்கு சந்தோஷமாக இருப்ப அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சந்தோஷம் ஒரு நாள் துக்கமாக மாறும். அன்லிமிட்டடாக ஃபோனு டிவியெல்லாம் பார்த்ததுனால அவங்க கண்ணில் பிரச்சனை வரலாம், அவங்க இஷ்டத்துக்கு வெளியில் போய் விளையாண்டதுனால அவங்களுடைய கேரக்டரில் பிரச்சனை வரலாம், நிறைய ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுனால உடல்நிலையில் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் யாருமே எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை கொடுக்குறவர் இயேசு. அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் பிள்ளைங்களை பழக்குவிக்கிறவங்களா இருக்கணும். நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்து பிள்ளைங்களுடைய குறைகளையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது தெரியல, அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட நிறைகளையும் நம்ம பார்த்து அதை பாராட்ட ஆரம்பிக்கணும். ஒருவேளை பிள்ளைங்க நல்லா படிக்கலாம், நல்ல குணம் உள்ள பிள்ளைங்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்காக கூட நாம் அவங்கள பாராட்டலாம். நாம் அவங்களோட நல்ல விஷயத்தை பாராட்டும் போது, ஓகே என்னோட நல்லதையும் இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு சில மிஸ்டேக்ஸை நாம் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்களை கொடுக்குற பிள்ளைங்களா நாம் மாற்றணும். பிள்ளைங்க எப்போவுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எது கிடைச்சாலும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமையில் இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொடுக்குற அந்த பாக்கியமான சந்தோஷத்தை பிள்ளைங்க பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் உதவி செய்யணும். அதுக்கு பெற்றோராக இருக்கிற நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நாம் கொடுக்கறத பார்த்து பிள்ளைங்களும் கொடுக்கறதுல வளருவாங்க. ஆறாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அம்மாவாக இருக்கிற நாம் சந்தோஷமாக இருக்கணும். அம்மா எப்போவும் அழுது வடிஞ்சிட்டு கடுன்னு இருந்தோன்னு சொன்னால் சந்தோஷமான பிள்ளைங்களை நம்ம கொண்டு வரவே முடியாது. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிற கண்டிஷனில், எனக்கு இருக்கிற கஷ்டத்தில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி, நம்மளை நாமளே நேசிக்கிறது எப்படி அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.